அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம திருப்பதி திருமலை பத்தின லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல டிடிடிஇஓ என்ன சொல்லியிருக்காங்க, வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்டான விஷயங்கள் அதுல அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பதி தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு நாம டெய்லியும் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாமே நம்ம இந்த சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய லைக் தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மாதாந்திரம் நடக்கக்கூடிய டயலியோ இஓ அப்படின்ற ப்ரோக்ராம் அன்னமயா பவன்ல சனிக்கிழமை நடந்துச்சு. அதுக்கு காக்கி நாடாவை சேர்ந்த ஒருத்தர் பக்தர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருக்காரு. ஸோ திரும்பவும் நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இந்த திவ்ய தர்ஷன் டிக்கெட்டை கொடுக்கறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஈயோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 வருஷம் கோவிட்க்கு அப்புறமா இப்ப திருமலை நார்மலான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதே சமயம் வார இறுதி நாட்கள்ல பக்தர்கள் இன்றும் தரிசனம் செய்ய 2 முதல் 3 நாட்கள் ஆகும். ஸோ கூட்டம் எப்பயுமே வார இறுதி நாட்கள்ல அதிகமா தான் இருக்கும். எனவே கோடை விடுமுறையில் கூட்டம் குறைந்தவுடன் அதற்கான சில ஏற்பாடுகளை செய்த பிறகு மீண்டும் திவ்ய தரிசனத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தருக்கு டிடியோட ஈயோ பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. இது மூலமா நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம். கூடிய விரைவில் இந்த டிக்கெட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா பெரும்பாலான பக்தர்கள் கோவில்ல போயிட்டு இலவச தரிசனத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்படாது. நடந்து போகக்கூடியவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து கால் பண்ண ஒரு பக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமலை பிளாஸ்டிக் இல்லாத மண்டலமாக மாற்றுவதற்காக டிடியோட முடிவை நாங்க வரவேற்கிறோம். ஸோ மலைநகரம் பசுமையாகவும் சுற்றுப்புறங்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த நடவடிக்கையானது வெகுந்த பாராட்டுகளை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணியிருந்த அந்த பக்தர் தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஹைதராபாத்ல இருந்து கால் பண்ணியிருந்த ஒரு பக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த லட்டு கவுண்டர்ல வார இறுதி நாட்கள்ல இப்ப கூட்டம் அதிகமா இருக்குன்றனால நிறைய நெரிசல்கள் இருக்கு. ஸோ இந்த நெரிசல்களை தவிர்த்து பக்தர்கள் கொஞ்சம் சீக்கிரமாவே லட்டு வாங்குறதுக்கும் ஃப்ரீயா கவுண்டர்ஸை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கும் லட்டு கவர்களை விற்க மேலும் சில கவுண்டர்கள் விரைவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட ஈயோ பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய யாத்ரீகர்கள் ஃபோன் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களோட சந்தேகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று அவர் தெளிவான பதில் கொடுத்துருக்காரு. இதுல முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவ்ய தர்ஷன் டிக்கெட் பத்தி வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான். ஸோ கூடிய விரைவில் அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஈஸியா இருக்கும். ஸோ நடந்து போறவங்க தனியா அவங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்ததா இருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 12ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. அன்னைக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது எதுக்காகனா ஆணிவார ஆஸ்தானம் நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்றதுக்காக தான் இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் ஜூலை 12ஆம் தேதி காலையில 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு மேல பக்தர்களை நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸா ஒரு பிரஸ் நோட் கொடுத்திருந்தாங்க. அதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஐபி அண்ட் பிரேக் தர்ஷனுக்கான லெட்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்ல தர்ஷன் போறவங்களுக்கு அன்னைக்கு தரிசனம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடிடி ஹேஸ் கேன்சல்ட் விஐபி பிரேக் தர்ஷன் ஆன் ஜூலை 12 அண்ட் ஹென்ஸ் நோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வில் பி ரிசீவ்ட் ஆன் ஜூலை 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் தேதி உங்களுக்கு பிரேக் தர்ஷன் இருக்காது. அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்க்கான தர்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த பிரேக் தர்ஷன்லயே ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லயும் தர்ஷன் போகக்கூடியவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தர்ஷன் நியூஸ்ல டெய்லியும் அவங்க அப்டேஷன் கொடுப்பாங்க. 8ஆம் தேதி நிலவரப்படி எவ்வளவு பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா உங்களுக்கு 73,016 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் அவுட் சைடு வரைக்கும், அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாமே வைகுண்ட காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஃபில் ஆகி வெளியிலயும் எஸ்எம்சி ஜெனரேட்டர் வரைக்கும் அதுக்கான லைன் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 10 மணி நேரம்னு கொடுத்திருக்காங்க. ஆனா அதை விட அதிகமா தான் ஆயிருக்கும். இது 8ஆம் தேதி நிலவரம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நேத்துக்கான அப்டேட் இன்னும் அவங்க அப்டேட் பண்ணல. ஸோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் அப்டேட். கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் ஜூலை 12ஆம் தேதி நடக்குது. இலவச தரிசனத்துல ஜூலை 12ஆம் தேதி யாராவது சாமி பார்க்க போறீங்கன்னா 12 மணிக்கு மேலதான், அதாவது 11 மணின்னு சொல்லியிருக்காங்க. 12 மணிக்கு மேலதான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வாங்கினவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இலவச தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானிங் பண்ணிக்கோங்க. ஜூலை 17ஆம் தேதி
ஆணிவார ஆஸ்தானம் நடக்குது. ஸோ ஆணிவார ஆஸ்தானம்னா என்னது, என்ன பண்ணுவாங்கன்றத பத்தி டீட்டெயிலா நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.